லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் 2வது கட்டத்தை நோக்கி நகருது. நாளை வாக்குப்பதிவு இருக்கு. ஆனாலும் தேர்தல் நேரத்தில் அந்த இவிஎம் குறித்த சர்ச்சை இன்னும் ஓய்ந்த பாடில்லை. உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு, ஓட்டு மிஷின்கள் குறித்த வழக்கு, அந்த 100% அந்த வாக்குச்சீட்டு ஒப்புகை பார்க்கணும், இது போன்ற விஷயங்களில் நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்கிறாங்க வழக்கை. அதில் சொல்லியிருக்காங்க, ஒரு அரசியல் சாசனமான நீதிமன்றம் இன்னொரு அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு கூட கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பரபரப்பான சூழல்ல, இவிஎம் குறித்த சர்ச்சை இருக்கக்கூடிய சூழல்ல உச்சநீதிமன்றத்துடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்றம் இன்றைக்கு மொத்தம் 5 கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த 5 கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்காக தேர்தல் ஆணைய தரப்பிலிருந்து அதிகாரிகளை வர சொல்லி இருந்தார்கள். காலையில 11 மணிக்கு லிஸ்டா இருந்தது. அதற்கு பிறகு மதியம் 2 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. மதியம் 2 மணிக்கு ஆஜராகும் பொழுது நீதிபதிகளுடைய விசாரணையில ஜஸ்டிஸ் கண்ணா மற்றும் தத்தா ஆகியோர் விசாரணை முன்பு அபிஷியல்ஸ் ஆஜராகிறாங்க. இந்த பக்கம் பிரசாந்த் பூஷன் ஆஜராகிறாரு. நீதிபதிகள் 5 கேள்விகள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல கண்ட்ரோலிங் யூனிட் மற்றும் விவிபேட் மற்றும் பேலட் யூனிட், அதாவது மொத்தம் 3 யூனிட் இருக்கும். முதல்ல அந்த நம்ம உள்ள போகும்போதே போலிங் ஆபீசர் அங்க ஒரு கண்ட்ரோல் யூனிட் வச்சிருப்பாங்க. அந்த கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் பண்ணதுக்கு பிறகுதான் நம்ம இங்க என்ன சிம்பிளோ அந்த சிம்பிளை பிரஸ் பண்ணுவோம். சிம்பிளை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் விவிபேட்ல இது வரும், என்ன சின்னத்துக்கு வாக்களித்தோமோ அது வரும். இந்த 3லையுமே எதுல நீங்க மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வி. அதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, 3லையுமே மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் இருக்கும். அப்படியா? அப்ப அடுத்த கேள்வி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த பொருளை யாராவது ரீப்ரோகிராம் பண்ண முடியுமா? அது ஒன் டைம் ப்ரோக்ராமபிளா அல்லது மல்டிபிள் டைம் அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது 3லையுமே இருக்கும். ஆனா 3மே மேனுபேக்சரிங்லயே ப்ரோக்ராம் பண்ணிடுவோம். ப்ரோக்ராம் பண்ணி they were burnt with one program, ஒன் டைம் ப்ரோக்ராம் அப்படின்னு. அதாவது அதை மறுபடியும் அதுல எதுவும் ரைட் பண்ண முடியாது, சாப்ட்வேரை யாருமே மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி அதை செட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு சின்னங்கள் தொடர்பான சின்னங்களை லோட் பண்றது, சிம்பிள் லோடிங் யூனிட்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் லோடிங் யூனிட் உங்கள்கிட்ட எத்தனை இருக்கு அப்படிங்கும் போது இசிஐஎல்ல 1400 யூனிட், இந்த பக்கம் 3400 யூனிட், பெல்லுல 3400 யூனிட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றது. ஸ்டோர் பண்ணும்போது நீங்க எந்தெந்த யூனிட்டை ஸ்டோர் பண்ணுவீங்க, சீல் பண்ணுவீங்கன்னு கேட்ட போது 3 யூனிட்டையுமே சீல் பண்ணி தான் வச்சிருப்போம். சரி, எவ்வளவு நாள் சீல் பண்ணி வச்சிருப்பீங்க? 45 நாள். தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு 45 நாள் வரைக்கும் அந்த முடிவுகளை சந்தேகித்து வழக்கு பதிவு செய்வதற்கு உரிமை இருக்கிறது. நீங்க 45 நாள் வச்சிருக்கீங்களா? ஆமா, 45 நாள் வச்சிருப்போம். எப்ப அதை எரேஸ் பண்ணுவீங்க? ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ரார் எந்த கேஸும் இல்லைன்னு 45 நாள் கழிச்சு எங்களுக்கு ரிட்டர்ன்ல கொடுத்ததுக்கு பிறகுதான் நாங்க அதை எரேஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இதுதான் இன்னைக்கு கேட்கப்பட்ட 5 கேள்விகள், அதற்கு கொடுக்கப்பட்ட 5 பதில்கள். இப்போ பிரசாந்த் பூஷன் என்ன கேட்கிறாரு, நீங்க இதுல ஒன் டைம் ப்ரோக்ராமபிள்னு சொல்றீங்க, ஆனா அது பிளாஷ் மெமரின்னு ஒண்ணு இருக்கே, அந்த பிளாஷ் மெமரியில யாராவது ப்ரோக்ராம லோட் பண்ணிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்ட போது, இது வரைக்கும் அப்படி எந்த சிக்கலையும் நாங்க கண்டுபிடிக்கல. அதுல பிளாஷ் மெமரி எதற்காக அப்படின்னா, பிளாஷ் மெமரினா ஒண்ணும் இல்ல, அந்த சிம்பிளை நம்ம லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த சிம்பிள் தான் பிளாஷ் மெமரியில சேவ் பண்ணிருப்பாங்க. அந்த பிளாஷ் மெமரியில சிம்பிளை இமேஜ் ஃபைலா ஸ்டோர் பண்ணிருப்பாங்க, ஜேபெக்கா. அப்ப ஜேபெக்கா அதை ஸ்டோர் பண்ணிருக்கும் பொழுது அதோட சேர்த்து இப்ப நம்ம போன்ல எல்லாம் கூட சில இமேஜஸ் டவுன்லோட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா சில வைரஸும் சேர்ந்து டவுன்லோட் ஆகும். ட்ராஜன் மாதிரியான வைரஸா இருக்கட்டும், இன்னும் பல வைரஸா இருக்கட்டும், நம்ம போன்லயோ அல்லது சிஸ்டத்திலேயோ ஒரு இமேஜ் ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது அந்த இமேஜ் ஃபைலோடயே சேர்ந்து வைரஸ் ஃபைலும் டவுன்லோட் ஆயிரும், சிஸ்டத்தை அது கரெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி இந்த யூனிட்டுக்குள்ள யாராவது ப்ரோக்ராம் இன்சர்ட் பண்ணியிருந்தா என்ன பண்றதுன்னு கேட்கும் பொழுது, இதுவரைக்கும் அப்படி எந்த சம்பவத்தையும் நாங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு யார் சொல்றான்னா தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. ஆனா மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை தீர்க்கின்ற வகையில் தேர்தல் ஆணையம் இருக்கிறதான்றதுதான் பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பிரசாந்த் பூஷன் நீதிபதிகள் சொன்னது, we cannot stop the election, நம்மளால எலெக்ஷன் ப்ராசஸ் நிப்பாட்டி வைக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க கேட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி இருக்கு. இந்த இதுல சோர்ஸ் கோடு வெளியே போகாம பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால தேர்தல் ஆணையம் சொல்றதை நம்பியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதனால ஒரு அரசியல் சாசன அமைப்பு எடுக்கின்ற முடிவுல இன்னொரு அரசியல் சாசன அமைப்பு கட்டுப்படுத்த முடியாது. எப்படி பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விவகாரத்தை
கட்டுப்படுத்த முடியாதோ அதே மாதிரி இதையும் நாங்க கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. நீதிபதிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட வரம்புக்கு உட்பட்டு இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தீர்ப்பு ரிசர்வ் பண்ணிருக்கிறாங்க. 2வது முறையாக தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து எப்போது தீர்ப்பு லிஸ்ட் ஆகுது அப்படின்றது தெரியல. ஏற்கனவே தலைமை நீதியரசர் சந்திரசூட் ஒரு முறை பேசும் பொழுது என்னுடைய நண்பர்கள் பல பேர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரொம்ப காலம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்க முடியுது, ஏன் இவ்வளவு காலம் ரிசர்வ் பண்றாங்கன்றது எனக்கு புரியல அப்படின்னு கேட்டாரு. இதுல எவ்வளவு காலம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல. அடுத்த வாரமோ அல்லது அதுக்கு அடுத்த வாரமோ தீர்ப்பு வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வந்தால் அதை ஒட்டி பேசலாம். இப்போ தீர்ப்பு வழங்கப்படல. கிளாரிபிகேஷனுக்காக தான் நாங்க இந்த செஷனை வர சொன்னோம். கிளாரிபிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அதாவது கிளாரிபிகேஷன்ஸ் நாங்க வாங்கிக்கிட்டோம், ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருக்கிறத பல காலமாக சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஏன் இப்போது சந்தேகம் வலுப்படுகிறது அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய மற்ற நடவடிக்கைகளில் இருந்துதான் இந்த சந்தேகம் கிளம்புகிறது. தேர்தல் ஆணையம் ஒரு நேர்மையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருந்தால் எவ்வளவோ பேர் வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், விதியை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரின் மீதும் சமமான அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்காது. ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த தவறி இருக்கிறது அப்படின்றதுதான் இங்க பிரதான பிரச்சனை. இத கோர்ட்டுக்கு உள்ள வச்சு தீர்க்க முடியாது. கோர்ட்டுக்கு வெளியே மக்களுக்கு இது ஆன்சரபிளா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் சரியான வழியில் நடந்து கொண்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். பிரதமர் மோடியினுடைய வெறுப்பு பேச்சு குறித்து கேள்வி எழுப்பும் பொழுது குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி மாதிரியாவது வெறுப்பு பேச்சுக்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னாவது சொல்லி இருக்கணும். ஆனால் அதை கூட சொல்லாமல் அடுத்த கேள்வி அப்படின்னு நகர்ந்து போகும் பொழுதுதான் தேர்தல் ஆணையர் ஏன் மௌனம் காக்கிறார். ஒண்ணும் இல்ல, வெறுப்பு பிரச்சாரம் பத்தி பேசலாமா இல்லையான்னு கேட்டா பதில் சொல்லுவாரு. மோடி இப்படி பேசியிருக்காரு, இது வெறுப்பு பிரச்சாரமா இல்லையானா ஆய்வு செய்யணும் அப்படின்னாவது பதில் சொல்லியிருக்கணும். அதை கூட சொல்லாமல் கடந்து போறாருன்ற இடத்துலதான் இவர் விசுவாசத்தை மோடிக்கு காட்டுகிறாரா அல்லது அரசியலமைப்பு சட்டத்துக்கு காட்டுகிறாரான்ற கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையத்தால் பதில் சொல்ல முடியவில்லை. அதனால்தான் இந்த இவிஎம் குறித்து இவர்கள் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் இன்னமும் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சந்தேகத்தை என்னமோ நீங்களும் நானோ அல்லது மற்ற தோழர்களும் யூடியூப்ல உட்கார்ந்துகிட்டு நம்ம தான் இந்த சந்தேகத்தை கிளப்புற மாதிரி பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மை அது அல்ல. மக்கள் மத்தியில் போய் நிற்கும் பொழுது அவ்வளவு பேர் பீதியோடும் பதற்றத்தோடும் இந்த இவிஎம் பற்றிய கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். கையில வாக்கு குத்தி சீட்டை உள்ள போட்டுட்டு வந்தோம், அப்பெல்லாம் நாங்க சந்தேகப்படல. அப்ப கூட கள்ள ஓட்டு போடுறது மாதிரியான விஷயங்களை நேரடியா கண்காணிக்க முடியும். சிசிடிவி மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு இந்த கள்ள ஓட்டு உள்ள புகுந்து பூத் கேப்சர் பண்றது இது எல்லாத்தையும் சீரியஸா மானிட்டர் பண்ண முடியுது. அப்ப பேலட் பேப்பர்ல இருந்த ஒரு நம்பிக்கை இந்த மிஷின்ல வரமாட்டேங்குதுன்னு மக்கள் சொல்றாங்கன்னா அது மக்கள் எழுப்பக்கூடிய சந்தேகம். அந்த சந்தேகத்தை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறோம். அதனாலதான் ஏடிஆர் மாதிரியான அமைப்புகள் கேஸ் போடுது. இந்த கேஸ் நடத்துறது எதிர்கட்சிகள் அல்ல, இந்த கேஸ் நடத்துறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் இந்த கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை தான் இவங்க கேள்வியை எழுப்பி இருக்கிறாங்களே தவிர உற்பத்தி செய்து இந்த கேள்வியை நம்ம யாருமே கேட்கல. அப்போ இதற்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற பதில் நம்பிக்கை அளிப்பதாக இல்லை அப்படின்றதுதான் பிரச்சனை. இதுதான் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக பிரதானமான சிக்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக பல்வேறு ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு விளக்கம் அப்படின்றது இருக்கும். ஒவ்வொரு அமைப்பும் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து வைப்பார்கள். அப்போ இந்த தேர்தல் ஆணையம் எல்லா காலகட்டங்களிலும் இந்த டிரான்ஸ்பரண்டான விஷயங்களை கையாண்டிருக்கிறதா அப்படின்னா அது இல்லை அப்படின்றதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையைத்தான் தொடர்ந்து பேச வேண்டி இருக்கிறது. இதற்கு தேர்தல் ஆணையம் தான் அக்கௌண்டபிள். இந்த இவிஎம் குறித்த சர்ச்சைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வான ஜட்ஜ்மெண்ட் என்னவானாலும் வரலாம். ஆனா மக்கள் மத்தியில் இருக்கிற சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இன்னும் கூடுதலாக இருக்கிறது அப்படின்றத இந்த தேர்தல் ஆணையம் எப்போதுதான் புரிந்து கொள்ள போகிறது அப்படின்னு தான் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்களை அப்பாயிண்ட் பண்றதே பிரதமர் மோடி நேரடியாக அப்பாயிண்ட் பண்றாரு. இதற்கு முன்னாடி கேபினட் டெசிஷன்ல எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இப்ப ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மாதிரி பாஸ் ஆக ஆரம்பித்திருக்கிறது. யாரு பிரதமரோ அவர் சொல்றவரை தான் கேபினட் மினிஸ்டர் கையை காட்டுவாரு, இல்லைன்னா கேபினட் மினிஸ்டரை தூக்கிடுவாரு. அப்போ எவ்ரிதிங் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி அல்லது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நிக்குது. அப்போ விசுவாசத்தை யாரு காட்டுவாங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு யாரு வேலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் விசுவாசமா இருப்பேன். எனக்கு இந்த வேலையை கொடுத்தது அரசியலமைப்பு சாசனம் அப்படின்னா அதுக்கு நான் விசுவாசமா இருப்பேன். ஆனா அரசியலமைப்பு சாசனத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு நான் குறுக்க போஸ்டிங் போடுறேன்னு மோடி உட்கார்றாருன்னா இவங்க அவங்களுக்கு தானே விசுவாசமா இருப்பாங்கன்றது நியாயமான சந்தேகம் தானே. அந்த பிரச்சனை இன்னும் தீர்ந்தவாடில்லை அப்படின்றதுதான் இங்க பெரிய பிரச்சனையாக இருக்கிறது.
இந்தியாவின் எல்லா அமைப்புகளும் இப்படித்தான் பாழ்படுத்தப்பட்டிருக்கின்றன. மோடி அவர்களுடைய வெறுப்பு பேச்சு சொன்னீங்க, அதுல அந்த பேச்சுல கூட தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டிருக்கிற நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மோடி அவர்களுடைய வெறுப்பு பேச்சு குறித்தான அந்த சர்ச்சை பரிசீலனையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் மோடி அவர்கள் அந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை பேசியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சத்தீஸ்கரில் பேசும்போது அவர் சொல்றாரு, எஸ்சி எஸ்டி ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் பறிக்க முயற்சி பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அந்த எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டில் 15% இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நாட்டினுடைய இடஒதுக்கீட்டை மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டாக மாற்ற காங்கிரஸ் முயற்சி பண்ணுது, இந்திய அரசமைப்பு சட்டத்தையே காங்கிரஸ் மாற்ற முயற்சி பண்ணுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இடஒதுக்கீடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் யாருடைய இடத்தையும் யாரும் திருடக்கூடாது. ஓபிசி இடஒதுக்கீட்டை ஒரு எஸ்சி எஸ்டியால திருட முடியாது. ஆனா ஓபிசி இடஒதுக்கீட்டை ஓபன் காம்படிஷன் பேரை வச்சுக்கிட்டு மோடி அரசு திருடி கொண்டிருக்கிறதே, அதற்கு என்ன பதில்? இஸ்லாமியர்களுக்கு திருடி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. சச்சார் கமிட்டியின் ரிப்போர்ட்டின் படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் பிற்படுத்தப்பட்டோர் தான் 90% இருக்கிறார்கள். அப்படின்னா அவங்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டின் மூலம் பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டும் சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ அதைத்தான் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மாறாக இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை பிடுங்கி அங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க பிடுங்கி கொடுக்கிற அளவுக்கு என்ன கொடுத்துட்டீங்க? அந்த கேள்வி வருது இல்ல. ஓபிசி ரிசர்வேஷன் 27% பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த 27% அப்படின்றதுக்கு எந்த லாஜிக்கல் ஸ்கேலுமே கிடையாது. மெரிட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட், ஒரு யார் வேண்டுமானாலும் வெவ்வேறு இன்டர்பிரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு இந்த ரிசர்வேஷனை ஓபிசிக்கு 27 அப்படின்னும் எஸ்சி எஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து 50% தாண்டக்கூடாது 49.5 அடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் யார் யாரிடமிருந்து திருடுகிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு டேட்டா. இந்தியாவுடைய பல்வேறு எலிட்டான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஐஐடி ஒண்ணு, சென்னை ஐஐடி. அது சென்னை ஐஐடி இல்ல, ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. ஒருவேளை அது தமிழ்நாட்டின் ஆளுகையின் கீழே இருந்தது அப்படின்னா அது ஐஐடி சென்னையாக இருந்திருக்கும். அது ஐஐடி மெட்ராஸாகவே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு எடுத்த முடிவை ஒன்றிய அரசு மறுத்து அந்த பெயரையே வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஐஐடி மெட்ராஸ்ல பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் நியமனத்துல, அதாவது ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நியமனங்கள்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எடுத்துக்கிட்டோம்னா 49 ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல 19 ஓபிசி கேண்டிடேட்ஸ் தான் ஃபில் பண்ணிருக்காங்க. அந்த மீதி 20 சீட் என்னப்பா ஆச்சு அப்படின்னா, எங்களுக்கு தகுதியான கேண்டிடேட் வரல, அதனால நாங்க அதை ஓபன் காம்படிஷனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. ஓபன் காம்படிஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு அதை ஓபன் காம்படிஷனாக நடத்துவதில்லை, அதர் கம்யூனிட்டிஸாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஓபன் காம்படிஷன் வந்தாலும் கூட அதுல ஓபிசி கட் ஆஃப்க்கு அதிகமான மார்க் எடுத்தவங்கள அதுல என்ரோல்மெண்ட்ல ஓபன் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க, அவங்க எல்லாருமே அதுக்குள்ள வந்துருவாங்க. ஆனா ஓபிசி லிஸ்ட்லயே ஆள் இல்லைல, அப்புறம் எப்படி ஓபன் காம்படிஷன் அதை கிளைம் பண்ண முடியும்? அப்போ ஓபிசிக்களின் இடத்தை பறித்து ஓபன் காம்படிஷன் என்கின்ற பெயரில் அதர் கம்யூனிட்டிஸின் மூலமாக திருட்டு வேலை செய்து கொண்டிருப்பது மோடி அரசாங்கம் தான். இதை பிரிவினையாக, இந்த ரிசர்வேஷன் அப்படின்றத ஒரு பிரிவினை கருவியாக மாற்றுவது இந்த மோடி அரசாங்கம் தான். ஆனா ராகுல் காந்தி சொல்லுவதோ அல்லது மு.க. ஸ்டாலின் சொல்லுவதோ அல்லது பினராயி விஜயன் சொல்லுவதோ அது அல்ல. அவர்கள் கேட்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களுக்கும் ரிசர்வேஷனுடைய பாலிசி மெட்டீரியலே அதுதான். ரிசர்வேஷன் அப்படின்றது சாதி ஒழிப்புக்கான வழிமுறை அல்ல, அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக இனக்குழுக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அரசாங்கத்தில் ஏற்படுத்தி கொடுப்பது. அரசாங்கத்தில் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல கல்வியில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கல்வியில் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுதுதான் இதெல்லாம் ஒரு கல்விக்கு இடஒதுக்கீடு எப்போ வருது? 99 வருது. 99 இருந்து இன்னும் 30 வருஷம் கூட நிறைவடையாத ஒரு இடஒதுக்கீட்டு கொள்கை, ஒரு தலைமுறை கூட தாண்டாத ஒரு இடஒதுக்கீட்டு கொள்கையை தான் பிஜேபி இன்றைக்கு சிதைத்துக் கொண்டிருக்கிறது. நீதிமன்ற வழக்குகளின் மூலமாக சிஸ்டமேட்டிக்கா ஓபிசிஸ் ஆர் டிப்ரைவ்ட் ஆஃப் தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒண்ணும் இல்ல, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முந்தைய கூட்டத்தொடர்ல ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். அந்த கேள்வியில ரொம்ப தெளிவாக கேட்டிருக்கிறார், ஓபிசிக்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இத்தனை ஆயிரம் இடங்களில் இத்தனை ஆயிரம் ஓபிசிக்கள் மட்டும்தான், உதாரணத்துக்கு 3000 ஓபிசி அப்படின்னா 2000 பேர் தான் ஃபில் பண்ணிருக்கீங்க, மீதி 1000 பேர் எங்க அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லல. தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வழக்கு நடத்தும் பொழுதுதான் அது குறித்தான தெளிவுகள் பிறக்கிறது. அப்ப மோடி அரசு தான் திருடி கொண்டிருக்கிறது. ஒரு திருடனுக்கு தான் திருட்டு எப்படி நடக்கும்ன்றது தெரியும். ஒரு திருடனுக்கு தான் ஊர்ல எவனை பார்த்தாலும் திருட மாதிரியே தெரியும்.
அப்ப நீங்கள் ஏற்கனவே ஓபிசிக்களின் இடத்தை திருடி கொண்டிருக்கிறீர்கள், எஸ்சி எஸ்டிக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் மீண்டும் மீண்டும் அடுத்தவங்க வந்தால் இது நடக்கும், அடுத்தவங்க வந்தால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரே தவிர வேறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. இரண்டாவது, இந்த ரிசர்வேஷன் பாலிசியை பற்றி அவர் பேசுவதன் மூலமாக அவர் என்ன செய்ய நினைக்கிறாருன்னா, பழைய மண்டல் வெர்சஸ் கமண்டல் பாலிடிக்ஸுக்கு அழைச்சிட்டு போறாரு. 1990களில் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக பிஜேபி செய்த முக்கியமான பிரச்சாரம் என்ன அப்படின்னா, மண்டலா கமண்டலா, அதாவது கமண்டலம் அப்படின்னா இந்த சாமியார்கள்லாம் வச்சுட்டு தண்ணி ஊத்தி இப்படி சாபம் தெளிப்பாங்க இல்லையா, அதுதான் கமண்டல். இப்ப மண்டல் பாலிடிக்ஸா கமண்டல் பாலிடிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்துக்களை ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. இந்துக்களாக ஒன்றிணைவோம் அப்படின்னா ஏன் இத்தனை வருஷமா ஆட்சியில் இருக்கிற குஜராத்ல ரஜபுத்திரர்களுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏன் இத்தனை வருஷமா தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல ரஜபுத்திரர்களுக்கும் ஜாட்டின மக்களுக்கும் பிரச்சனை வருது? ஏன் ஹரியானால வந்து ரஜபுத்திரர்களுக்கும் குஜராத்ஸுக்கும் பிரச்சனை வருது? அப்போ சாதியை அணிதிரட்டுவதைத்தான் இவர்கள் இந்துக்களே ஒன்றிணைவோம்னு பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர அந்த சாதியை சேர்ந்தவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை ராகுல் காந்தி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். மோடி பேசும் பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி டெல்லியில் நடந்த நியாய் சம்மேளன் அப்படின்ற அந்த கூட்டத்தில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 90% மக்கள் வந்து வளம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா ஏன்னு நான் கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அரசாங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி பதில் சொல்லாமல் 16 லட்சம் கோடியை பெரும் நிறுவனங்களுக்கெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. பெருநிறுவனங்களுக்கெல்லாம் ரைட் ஆஃப் பண்ண இந்த 16 லட்சம் கோடி ரூபாயை இந்த 90% மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் தானே. அது யாருடைய பணம்? பொதுத்துறை வங்கிகள் இருக்கக்கூடிய பணம் தானே. பொதுத்துறை வங்கியில பெரும்பான்மையான கணக்குகளை வைத்திருப்பது யாரு? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொதுஜனங்கள் தானே. அந்த பொதுஜனங்களினுடைய பணத்தை 16 லட்சம் கோடியை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான். ஒண்ணும் இல்ல, அதானியால ஒரு 2 லட்சம் கோடி கடனை திருப்பி கட்ட முடியாதா? அம்பானியால 2 லட்சம் கோடி கடனை திருப்பி கட்ட முடியாதா? ஒரு ஏழை விவசாயி டிராக்டர் வாங்கிட்டு பணத்தை திருப்பி கட்ட முடியல அப்படின்னா அவன் டிராக்டரை சீஸ் பண்றாங்க, அவன் வீட்டுக்கு போய் கொலை மிரட்டல் விடுறாங்க, அவருடைய மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரை மிரட்டுறாங்க, சூசைட் பண்ணிட்டு சாகுறாங்க. இதன் காரணமாக ஒரு ஏழை மாணவன் கல்வி கடனை வாங்கிவிட்டு திருப்பி கட்ட முடியவில்லை அப்படின்னா அந்த மாணவனுடைய வீட்டுக்கு போய் உன் வாழ்க்கையவே சீரழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ வாண்டட் லிஸ்ட்ல பேர் அடிக்கிற மாதிரி டிஃபால்டர்ஸ் லிஸ்ட்ல பேர் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. டிஃபால்டர் லிஸ்ட்ல இருக்க வேண்டியது அம்பானியும் அதானியும் இவர்களுடைய குஜராத்தை சேர்ந்த கூட்டமும் தான். ஆனா அதை விட்டு இவங்களெல்லாம் டிஃபால்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, யாரு இந்த நாட்டுல மினிமம் பேலன்ஸ் வைக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கிறவங்க? அப்பர் மிடில் கிளாஸா, அல்லது வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களா, அல்லது வந்து அம்பானி அதானி மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியாம இருக்கிறாரா? ஆனா மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியாம இருக்கிறது ஏழைகள். அந்த ஏழைகளுடைய கணக்கில் இருந்து 23,000 கோடி பெனால்டி அமௌண்ட் ரிசீவ் பண்ணி இருக்கிறது இந்த அரசு. இது எல்லாவற்றையும் எடுத்து பார்த்துதான் ராகுல் காந்தி பேசுறாரு. யாருக்கு போக வேண்டிய பணத்தை யாருக்குடா கொடுத்திருக்கிற, யார் அப்ப விட்டு காசை யாருக்குடா தூக்கி கொடுக்குறன்ற கேள்வியை முன்வைக்கிறார். இந்த கேள்விக்கு நியாயமான பதிலை மோடி சொல்ல வேண்டியது தானே. சொல்லாமல் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதற்கு காரணம் ரியல் இஷ்யூஸ்ல இருந்து டைவர்ட் பண்ண பாக்குறாரு, வேலையில்லா திண்டாட்டத்துல இருந்து டைவர்ட் பண்ண பாக்குறாரு, ரிசர்வேஷன்ல இருந்து டைவர்ட் பண்ண பாக்குறாரு, விலைவாசி ஏற்றத்துல இருந்து டைவர்ட் பண்ண பாக்குறாரு. இல்ல, நீங்க டைவர்ட் பண்ண பாக்குறோம்னு சொல்றீங்க, ஆனா அது வட மாநிலங்கள்ல எடுபடுது இல்லையா? அதாவது முதல் கட்ட தேர்தலுக்கு முன்பு மோடி இது போன்ற ஒரு பேச்சு பேசல. 2ஆம் கட்ட தேர்தலை நோக்கி நகரும் பொழுதுதான் இந்த மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாரு. அதாவது குறிப்பாக இஸ்லாமியர்களை நோக்கி தான் அவர் வந்து நாட்டு மக்களை வந்து ஒரு குறிப்பாக இந்து மக்களை வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. அதாவது உங்கள் சொத்துக்களை பிடிக்கிடுவாங்க இஸ்லாமியர்கள் காரணம் காட்டுறாரு. கடைசியாக எங்கே வந்திருக்காருன்னா உங்கள் இடஒதுக்கீடை கூட பிடுங்கிடுவாங்க இஸ்லாமியர்களுக்காக அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. இது போன்ற மத அரசியல் வந்து வட மாநிலங்களில் எடுபடும் இல்லையா? ஏன்னா அதை வைத்து தானே அவங்க வட மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இல்ல, மத அரசியல் எடுபடல. 37% பேர் தானே மோடிக்கு ஆதரவா வாக்களிக்கிறாங்க. 63% பேர் அவருக்கு எதிராகத்தானே வாக்களிக்கிறாங்க. அந்த 63 சிதறி வெவ்வேறு அணிகளுக்கு போவதனாலதானே மோடியால ஜெயிக்க முடிந்தது. அதனாலதானே இந்தியா கூட்டணின்ற கட்டமைப்பே உருவாக்கப்படுகிறது. அப்ப மத அரசியலுக்கு மக்கள் வீழ்ந்து விட்டார்கள் என்பது ஒரு மாய தோற்றம். அந்த தோற்றத்தை மோடி உருவாக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார், RSS உருவாக்க நினைத்துக் கொண்டிருக்கிறது. உண்மை அது அல்ல. பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கும் இந்துத்துவ அரசியலுக்கு எதிரானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு எல்லா தேர்தல் முடிவுகளும் சாட்சி. பெரும்பான்மை இந்தியா இதற்கு வீழ்ந்து விட்டது அப்படின்னா மோடி 70% வாக்குகளை வாங்கி இருக்க வேண்டும். ஏன்னா இவர் தானே சொல்றாரு காங்கிரஸ் வந்து துக்குடை கேங்குன்றாரு, எதிர்கட்சிகள் எல்லாரும் துக்குடை பார்ட்டிஸ்ன்றாரு. துக்குடை பார்ட்டிஸுக்கு ஒரு 30% வச்சுப்போம், மீதி 70% நீங்க வாங்கி இருக்கணுமே, வாங்கலையே ஏன் அப்படின்ற அந்த கேள்விக்கு மோடி பதில் சொல்லுவாரா? அப்போ ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படின்றது இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய மாய தோற்றம்.
ஆனால் ஒரு சில மக்கள் இந்த பிரச்சாரத்தில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதுனாலேயே இந்த பிரச்சாரம் சரி என்று ஆகிவிடாது. இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி எது சரியோ அதைத்தான் ஒரு பிரதமர் பேச வேண்டும். இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டமும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டும் எதை சரி என்று சொல்லுகிறதோ அதைத்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டும். ஆனால் இரண்டையும் மீறி கொண்டிருக்கிறார். மக்கள் ஆதரவு இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே ஒரு விஷயத்தை செய்துவிட முடியும் அப்படின்னா, மக்கள் எல்லாவற்றுக்கும் கொலை தண்டனை கேட்பார்கள். எல்லோரையும் தூக்கில் ஏற்ற தயாராக இருக்கிறீர்களா? நாளைக்கு மக்கள் வேற ஒரு வெர்டிக்ட் கொடுத்து மோடியே இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் ஓட்டளிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக மோடியை நாடு கடத்துவதற்கு ஒரு சட்டம் போட்டு விடுவது சரியாக இருக்குமா? அப்போ ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அப்படின்ற காரணத்தினாலேயே அது சரியானது என்று ஆகிவிடாது. பெரும்பான்மை மக்கள் நினைக்கிறார்கள் அப்படின்றதுக்காக சிறுபான்மை மக்கள் எல்லோரையும் படுகொலை செய்து விடுவது சரியான முடிவா? பெரும்பான்மை மக்கள் நினைக்கிறார்கள் என்பதற்காக சிறுபான்மை மதங்கள் எதுவுமே அங்கீகாரம் இல்லாத மதங்கள்னு மாற்றி விடுவது சரியான நடைமுறையாக இருக்குமா? அதுதான் இந்தியா எழுப்பிக் கொண்டிருக்கும் கேள்வி. அந்த கேள்விக்குத்தான் இந்த தேர்தல் பதில் சொல்ல போகிறது. மோடி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மக்களை உண்மையான பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதாகத்தான் மாறி இருக்கிறது. அந்த உண்மையான பிரச்சனைகளை மக்கள் பேசிடக்கூடாதுன்றதுக்காக நீங்களும் நானும் ரிசர்வேஷனை பத்தி பேசிடக்கூடாது, நீங்களும் நானும் வேலை வாய்ப்பை பத்தி பேசிடக்கூடாது, நீங்களும் நானும் விலைவாசி உயர்வை பத்தி பேசிடக்கூடாது, மாறாக மோடியின் வெறுப்பு பிரச்சாரத்தை பத்தி மட்டுமே பேசணும் அப்படின்றதுதான் மோடியினுடைய திட்டமே. அந்த திட்டத்தை தான் அவர் செயல்படுத்த நினைக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தில் அவர் ஒரு ஓட்டை விட்டிருக்கிறார். இந்தியாவில் காங்கிரஸே செய்யாத ஒரு விஷயத்தை மோடி அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் உருவாக்கிய அந்த தேர்தல் வாக்குறுதிகள், அதாவது அவங்களுடைய தேர்தல் அறிக்கை, நியாயப்பத்திரான்னு பேர் வச்சு அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்தியாவில் எத்தனை பேர் அந்த தேர்தல் அறிக்கையை எத்தனை பேர் படித்தார்கள் அப்படின்னு தெரியாது. ஆனா மோடி இந்தியாவில் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கைக்கு பிரச்சாரகராக மாறி இருக்கிறார் மோடி. இது ராகுலுடைய வெற்றியை காட்டுகிறது. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி, சொந்த தொகுதியிலேயே ஜெயிக்க முடியாத ஒரு எம்பி ராகுல் காந்தி. அந்த ராகுல் காந்திக்கு பயந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து அரண்டு போய் அதுல இருக்கிற எதையும் மக்கள் சரியா புரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக அதை பத்தி தப்பு தப்பா சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? மக்கள் மத்தியில அது சரியாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மோடிக்கு பயத்தை உருவாக்கி இருக்கிறது. அதனால அதுக்கு தப்பு தப்பான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். காங்கிரசின் மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரகர் பணியை பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார். இந்த பணியை அவர் தொடர வேண்டும். வளங்களை பகிர்ந்தளித்தல் அப்படின்றது குறித்து மோடி பேசிய ட்வீட் லிங்க்ஸுக்கு கீழே எல்லாம் போய் பாருங்க. காங்கிரஸை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் அவ்வளவு பேரு சரியாதான சொல்றாரு ராகுல் காந்தி. அவ்வளவு பேரிடம் இருக்க வேண்டிய மொத்த வளமும் ஒருத்தர்கிட்ட குவிஞ்சு கிடக்கு அப்படின்னா அது தப்பு தானே அப்படின்னு மக்கள் அந்த நியாயத்தை உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அந்த நியாயம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். மோடி இஸ் அன்பிகமிங் பிரைம் மினிஸ்டர். மோடி ஒரு பிரதமர் என்னும் தன்மையை இழந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் என்னும் தகைமையிலிருந்தும் அவர் இறங்கி இருக்கிறார். அதுதான் இந்த வெறுப்பு பிரச்சாரம். தேர்தல் ஆணையம் இந்த வெறுப்பு பிரச்சாரம் குறித்து ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருந்தால் இந்த விவிபேட் இவிஎம் குறித்து அவர்கள் தருகின்ற விளக்கத்தை குறைந்தபட்சம் 10% பேராக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை கூட செய்வதற்கு தயாராக இல்லை. அப்படின்றதுதான் இந்த அமைப்புகளின் சிதைவு, மோடியினுடைய இந்த வெறுப்பு பிரச்சாரம். இரண்டும் ஒரே புள்ளியை சேர்ந்த வெவ்வேறு திசைகள். நன்றி தோழர். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.